மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. ஒரு உயிரை பறிச்சுட்டு ஒரு உயிரை காவுக்கு வாங்கிட்டு எப்படி ஓடி ஒளிய முடியுது மீண்டும் விஜயால் அப்படின்ற கேள்விக்கு விடை தெரியவே இல்லை. சேலத்தில் நேற்றைக்கு நடந்த அந்த கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம், மக்கள் சந்திப்பு இல்லை, நல்லா புரிஞ்சுங்க, அது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு வந்த வடமாநிலத்தை சேர்ந்த சூரஜ், அவருக்கு கிட்டத்தட்ட 20 வருஷமா இங்கே தான் இருக்கார், சேலத்தில் இருக்காரு. வெள்ளி பட்டறையில் வேலை, வெள்ளி உருக்குகிற வேலை, ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இளம் வயது, 37 வயசு 38 வயசு தான் சொல்றாங்க. அந்த வயதில் வந்தவர் அங்க வெயிலின் தாக்கத்தினால் மரணம் அடைந்திருக்காரு. இன்னும் மருத்துவ அறிக்கை, முழுமையான அறிக்கை இன்னும் வரல. ஆனால் அந்த வடமாநில இளைஞர் எப்படி அங்க உள்ள வந்தார்? அவர் நிச்சயமாக தாவேகாவுடைய ஆதரவாளராக இருக்க வாய்ப்பில்லை, தாவேகா கட்சியில இருக்க வாய்ப்பில்லை. வடமாநிலத்தவர் பெரும்பாலும் வடமாநில கட்சிகள்ல தான் இருப்பாங்க. அவர் இன்னும் சொல்ல போனா அவர் ஒருவேளை பாஜக இருக்கலாம், ஏன்னா அது ஆல் இண்டியா பார்ட்டி, அல்லது காங்கிரஸ்ல இருக்கலாம், அதுவும் ஆல் இண்டியா பார்ட்டி. நிச்சயமாக இந்த தாவேகால இருக்க வாய்ப்பில்லை. அவர் எந்த கட்சியிலும் இல்லை, அவர் நண்பர்கள்லாம் சொல்றாங்க. இன்னொரு விஷயம், விஜயை பார்ப்பதற்காக பாஸ்ல வந்திருக்கார், வேடிக்கை பார்க்க வரல. அவர் வேடிக்கை பார்க்க வந்திருக்கார், ஆனால் பாஸ் அனுமதி சீட்டோடு உள்ள வந்திருக்கார். அவருக்கு எப்படி அனுமதி சீட்டு கிடைச்சது? நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துல வடமாநிலத்தை சேர்ந்தவர், நிர்வாகியே இல்லாத ஒருத்தர் எப்படி அனுமதி சீட்டோடு உள்ள வந்தார்? இந்த கேள்விக்கு இனிமே விசாரணையில வெளியே வரும். இதனால்தான் நம்ம சொல்றோம், இந்த விஜய் என்கிற இந்த ஜென்மம் எந்த ஊருக்கு போனாலும் கூட்டம் கூடுது தன்னெழுச்சியா கூட்டம் கூடுதுன்னு ஒரு உருட்டிட்டு இருக்கானுங்கல்ல, இவனுங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இது கூட்டப்படுகிற கூட்டம், காசு கொடுத்து கூட்டப்படுகிற கூட்டம், அதை தறிகட்டு தரங்கட்ட கூட்டம். இது ஒரு கூட்டம் வருது, அது காசு இல்லாம கூட வரும், வேடிக்கை பார்க்க வர கூட்டம். அது விஜய்க்கு அதிகமாகவே இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த வடமாநில இளைஞர் வந்தது பணத்துக்காகவா? ஏன்னா அவர் தினக்கூலியில வேலை செய்யறாரு, அல்லது ஒரு கூலி தொழிலாளியா இருக்காரு, வெள்ளி உருக்கும் பட்டறையில வேலை செய்யறாரு. வேலைக்கு போனதான் சம்பளம் இருக்கு. வேலை நாளில் வேலையை விட்டு விஜய் வேடிக்கை பார்க்க பாஸ் வாங்கிட்டு வராருன்னா அவர் பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க. 2 சின்ன குழந்தைங்க இருக்கு, இங்க வேறு மாநிலத்தை பழைக்க வந்திருக்காரு. அப்ப நீங்க இன்றைக்கு உனக்கு என்ன சம்பளம் கிடைக்குதோ அதை விட அதிகமான கூடுதல் தொகை கிடைக்கும், நான் வாங்கி தரேன் வான்னு சொல்லிதான் அவரை கூட்டிட்டு வந்திருக்கணும். அவரை கூட்டி வந்த நண்பர்கள் பாஸ் கொடுத்து உள்ள கூட்டு வந்திருக்கணும். இப்ப இங்க வந்த உடனே அவர் மரணம் அடைந்து விட்டார். இதுல பெரிய சோகம் என்னன்னா, உயிருக்கு போராடி கொண்டு அவரை ஆஸ்பத்திரியில ஏத்தும் போது இந்த விஜய் என்கிற இந்த நபர், இந்த கேடுகட்ட காவு வாங்குற இந்த மரண வியாபாரி இருக்கார்ல விஜய், இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொன்னு பேசிட்டு இருக்காரு. அந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டே இருக்கு. அவர் பேசின பிட்டு மட்டும் வைரல் ஆயிட்டே இருக்கு. என்னன்னா, அந்த ஒண்ணு அப்படின்னா கரூர் அப்படின்னு போடுறாங்க, அந்த இன்னொன்னு அப்படின்னா இந்த நபரை தூக்கிட்டு போறாங்க. ஆம்புலன்ஸ் மேல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஒரு 5000 பேர் தான் அங்க அனுமதினாங்க, அதுவும் 4000 சொச்சம் பேருக்கு தான் நாங்க பாஸ் கொடுத்தோன்னு ரொம்ப விளக்கண வியாக்கியானம் எல்லாம் பேசினாங்க. இந்த சிடி நிர்மல்குமார் மாதிரி ஒரு மானங்கட்ட ஜென்மம், இன்னொன்னு கொலகார கும்பல். இந்த கும்பல் யாருன்னா, ஒரு பக்கம் புஷி ஆனந்த், அந்த மாவட்ட செயலர் பார்த்திபன், இவெல்லாம் கொலகார கும்பல். மாவட்ட செயலாளர் மீது கொலைப்பழி சுமத்தி அவரை கைது செய்யணும், உடனடியாக கைது செய்யணும். அதே மாதிரி கொலைப்பழிக்கு காரணமாக இருந்த விஜய் மீதும் வழக்கு பதியணும். இதுக்கு மேலும் தாமதப்படுத்தினால் விஜய் எங்கெல்லாம் கால் வைக்கிறாரோ அங்கெல்லாம் மரணங்கள் நிச்சயம், கொலை நிச்சயம். இது கொலை, பச்சை கொலை, தெளிவாக தெரிந்தே கொண்டிருக்கிறார்கள். பகல்ல அதிக மலை பிரதேசங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப வேலூர் மாதிரி, சேலம் மாதிரி, இன்னும் சில இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் மலைப்பாங்கான இடங்கள்ல அங்க 2 விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். ஒண்ணு பனியும் குளிரும் கடுமையாக இருக்கும், இன்னொன்னு வெயில். வழக்கமாக அவர்களை ஒட்டி இருக்கிற மற்ற மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் குறைவாக இருந்தால், அங்க இருக்கிறத விட அதிகமாக வேலூர்ல அதிகமா இருக்கும், சேலத்துல அதிகமா இருக்கும். ஏன்னா மழை என்ன ஆகும்னா, அந்த வெயிலுடைய தாக்கத்தை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணி ஊருக்குள்ள திருப்பி அனுப்புனா அந்த வெயிலினுடைய தாக்கம் அதிகமாகவே அவர்கள் அனுபவிப்பார்கள். இது அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும். இதுல ஒன்று சயின்ஸ் எல்லாம் நீங்க சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது 12 மணியிலிருந்து 3 மணிக்குள்ள உச்சி வெயில் இருக்கிற நேரத்துல 12 மணி கூட்டம் தொடங்கும்னு சொன்னா இவங்க 10 மணிக்கெல்லாம் உள்ள அடைச்சிருவாங்க. ஆட்டு மந்தை அடைக்கிற மாதிரி அடைச்சிருப்பானுங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேல அங்க அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு தண்ணி வசதி கிடையாது, எந்த விதமான அடிப்படை வசதி கிடையாது. சும்மா எல்லாத்துக்கும் நான் கேன் வச்சேன், நான் ட்ரம் வச்சேன்னு பொய் சொல்லிட்டு கொலை பண்ணியிருக்கானுங்க. இதுக்கு மேலே தாவேக்கா இந்த கட்சியை நடத்துவதற்கு அனுமதிக்கவே கூடாது, தடை பண்ணணும் அந்த கட்சியை.
அது வந்து அரசியல் வியாதி, அது அரசியல் கட்சி அல்ல, அரசியலுக்கு பிடிச்ச வியாதி அது. நான் திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டே இருக்கேன் நான் எல்லா நேரங்கள்லயும். ஆக தாவேக்காவை தடை பண்ண வேண்டிய சூழல். இப்ப ஏன் முதல்வர் கம்முன்னு இருக்காருன்னு தெரியல, முதல்வர் ஏன் வந்து அமைதியா இருக்காருன்னு தெரியல. ஏன்னா என்னன்னா, இப்போ என்ன சொல்லுவாங்க, இவர் மீது நடவடிக்கை எடுத்தா பாத்தீங்களா எங்களை ஒடுக்க பாக்குறாங்க, நசுக்க பாக்குறாங்க, பிதுக்க பாக்குறாங்க. ஐயோ உன்னைய பார்க்க வந்தாதான் என் நசுக்கி செத்து போறாங்க. இப்ப இந்த மரணம் எதிராக நடந்தது, உன்னே அனுமதி இல்லாம, முன் அனுபவம் இல்லாம, எந்த விதமான தகுதியும் இல்லாம தற்குறி கூட்டத்தை வழிநடத்துகிற தலைவனாக இருக்கிறதுனாலதான் இந்த சம்பவங்கள் நடக்குது. ஒரு 5000 பேரை வச்சே உன்னால கூட்டம் நடத்த துப்பு கிடையாது. நாட்டு ஆளத்துக்கு எப்படி நீ ஆசைப்படுவ? உனக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல நாட்டு ஆள்றதுக்கு? 5000 பேர் தானே, ஒரு காலேஜ் ஆடிட்டோரியம் எடுக்க வேண்டியது தானே, ஒரு பெரிய பந்தல் போட வேண்டியது தானே, மறைப்புக்காக அவங்களுக்கு வந்து பந்தல் போட வேண்டியது தானே. லட்சம் பேரை கலந்து கொள்கிற கூட்டத்துக்கு பந்தல் போட்டு கூட்டங்கள் நடத்துகிறது திமுக அதிமுக கட்சிகள் எல்லாம். பாஜக சமீபத்துல பிரதமருடைய கூட்டம் மதுராந்தகத்துல போட்டாங்க, சாமியானா போடல, பெரிய பந்தல் போடல. எல்லா இடங்களிலும் அதை செய்யதானே செய்யறாங்க, எல்லா கட்சிகளும் செய்யதானே செய்யறாங்க. சமீபத்துல திருவண்ணாமலையில கூட்டம் போட்டாங்க திமுக, அதிமுக கூட்டம் போட்டுச்சு. இங்க எத்தனையோ கட்சிகள் கூட்டங்களை போடுவதும் மக்களை சந்திப்பதும், லட்சோப மக்கள் வருவதும், வருகிற மக்கள் அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதும், அவங்க கிளம்பி போறதும் வழக்கமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த தரிகட்ட கூட்டம், அனுபவம் இல்லாத கூட்டம், வெறி பிடிச்ச கூட்டம், மண்டகணம் பிடிச்ச கூட்டம், திமிரு பிடிச்ச கூட்டம், எதுக்கும் உதவாத கூட்டத்தை வச்சிருக்கிற இந்த உதவாக்கிற விஜய் இந்த மாதிரி ஆட்களை ஊர் ஊரா போய் கொண்டுகிட்டே இருந்தாருன்னா விஜய் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது திமுக அரசு? எனக்கு புரியவே இல்லை. இதற்கு கிரிமினல் குற்றம் போடணும், கிரிமினல் வழக்கு போடணும் அவங்க மேல. ஏன்னா வந்து 12 மணில இருந்து 3 மணி டைம் கேட்டது, இப்ப உருட்டானுங்க. டைம் கொடுத்தது வந்து அவர்கள் அரசு அப்படின்னு சொல்லி போய் சொல்றாங்க. பார்த்திபன் மாவட்ட செயலாளர் சொல்லும் போது 12ல இருந்து 3 மணிக்கு வருவார், நாங்க டைம் கேட்டோம், அரசாங்கம் கொடுத்துருக்குது, இவ்வளவு கட்டுப்பாடுகளை வீச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. கேட்டது நேரம் கேட்டது. ஏன் சாயங்காலத்துல கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா சாயங்காலத்துல உங்க தலைவர் கை உதறும் கால் உதறும், நிக்க முடியாது சாயங்காலம். ஆனா அவரால் இருட்ட கண்டா பயம். இதற்கு இன்னொரு காரணம் சொல்றேங்க, இது பப்ளிசிட்டி பைத்தியங்க. இந்த குரூப் வந்து பப்ளிசிட்டி பைத்தியம். ட்ரோன் கேமரா பறக்க விட்டு மக்கள் கூட்டத்தை பெருசா காட்டுறதுக்காக தான் பகல் நேரங்கள்ல வராங்க. இந்த பகல் நேர கூட்டங்களுடைய அத்தனைக்கும் போலித்தனமும் டிராமா போடுறதும் வேஷம் போடுறதும் மக்களை மடமாத்திர ஏமாத்துறதுக்காக, சினிமா ஷூட்டிங் நடத்துறதுக்காக. இது ஷூட்டிங் தான். ட்ரோன் பறக்க விட்டு பகல்ல பறக்க விட்டா தானே மக்கள் எல்லாம் அப்படியே ஆரவாரம் பண்றது எல்லாம் ஒரு காட்சியாக எடுத்து அதை வந்து சோசியல் மீடியா ட்ரெண்ட் பண்ணி. இது சோசியல் மீடியால குடும்பம் நடத்துற கும்பல் தானே இது. குடும்பத்தோட குடும்பம் நடத்தாது, சோசியல் மீடியாலே குடும்பம் நடத்தும். ஆக விஜய் இந்த வடமாநில இளைஞர் குறித்து இதுவரை வாய் திறக்காமல் இருப்பது ஏன்? மௌனம் சாதிப்பது ஏன்? ஓடி ஒளிந்தது ஏன்? என் வீடு வந்து எங்க இருக்குன்னே தெரியல, பனையூர், வீட்டை விட்டு வெளியே வா வெளியே வா. எதுக்கு சொல்றோம் தெரியுமா? இதெல்லாம் நீ பார்த்து உன்னை வந்தாலே சாவடிக்கிறியப்பா, ஆளை கொள்றிய. இப்போ ஓடி ஒளிஞ்சிட்டிய, எங்க ஒளிஞ்சிருக்க? எந்த ஊர்ல இருக்குன்னு தெரியல, எந்த வீட்டுல இருக்கேன்னு தெரியல. உனக்குதான் பல வீடுகள் இருக்கு, நீ எங்க இருக்குன்னே தெரியல. இதுவரை வாய் திறக்காம இருக்குதுயா. மரணம் அடைந்த பிறகு அது ஒரு உயிர் தானே. வடமாநில அது வந்து அவர் எந்த ஊரை சேர்ந்தவராக இருந்த, உன்னை வேடிக்கை பார்க்க வந்தவர் தானே அவரு. உன்னை வேடிக்கை பார்க்க வந்தவர் செத்து போயிட்டாரு. மீண்டும் தொடரும் இந்த மரண ஓலங்கள். இது எப்ப இதுக்கு புல் ஸ்டாப் வைப்பீங்க? எப்ப நிறுத்துவீங்க? வீட்டுல அடங்கலன்னா ஊர்ல அடங்குவான், வீட்டுல உதப்படலன்னா ஊர்ல உதப்படுவான்னு பழமொழி சொல்ற மாதிரி இவர்கள் திருந்த மாட்டாங்க. தாவேக்கா திருந்தாது இனிமே. நாட்டு மக்கள் இவங்க எங்க வந்தாலும் துண்டோட வந்தாலும் செருப்பால் அடிங்க, அதை தான் செய்யணும். கொலகார கும்பலை வீட்டுக்குள்ள சேர்ப்பீங்களா? ஆதரவாக நீங்க ஆதாரங்கள் கேட்கிற ஆதாரம் கொடுக்கல, எங்களுக்கு சாதகமா பதில் சொல்லணும்னா மூதாட்டிகளை தள்ளி விட்டு கொல்ல பாக்குற கும்பல் தான் இது. சர்வே அடிக்கிறேன்னு போய் செருப்படி வாங்கலையா? அதுக்கு ஒரு உருட்டி திமுக மேல பழி போடலையா? ஆளுங்கட்சி ஆட்கள் அடிச்சிட்டாங்க, சேகர் பாபு வந்து ஆள் வச்சு அடிச்சிட்டாருன்னு இந்த அமாவாசை சொல்லலையா? ஆதவ் என்கிற அந்த அமாவாசை 420 அமாவாசை சொல்லலையா? சொன்னார் இல்லையா? முதலமைச்சர் வீட்டுக்கு ஆள் அனுப்புவேன்னார்ல, அனுப்பிப்பாரு. நீ போ, முதல்ல முதலமைச்சர் வீட்டுக்கு ஆட்களை தட்டி, உனக்கு தைரியம் இருந்தா இந்த அமாவாசை ஆதவ் கிளம்பி போ பார்க்கலாம், இல்ல சேகர் பாபு வீட்டுக்கு கிளம்பி போ பார்க்கலாம். ஏன்னா நீ போக மாட்ட, ஏதோ இளைஞர்ல உணர்ச்சி வசப்படுற இளைஞரை தூண்டி விட்டு அவன் வழக்கு வாங்க பாக்குற. நீ 420 மச்சானே சொல்லிட்டான்பா, உனக்கு பொண்ணு கொடுத்த மச்சானே சொல்லிட்டான் 420 ஏமாத்தி என் வீட்டுல பொண்ணை கூட்டு போயிட்டான், பிராடு பையவன் அப்படின்னு சொல்லிட்டான். உன்னை மாதிரி ஆளெல்லாம் கூட வச்சிருந்தா உன் வழிகாட்டுதல் நடத்துற விஜய் என்ன மாதிரி இருப்பாரு?
அவரும் அதே கேரக்டர் தான், அவரும் அமாவாசை கேரக்டரா மாறிட்டாரு. விஜய் ஒரு அமாவாசையாக மாறிக்கொண்டிருக்கிறார், மெல்ல மெல்ல அமாவாசை ஆகிறார் பதவி ஆசையினால. 30% இருக்கு எனக்கு அப்படின்றாரு. யாரா சர்வே எடுத்தா? நான் தான் எடுத்தேன். யார் சொன்னா? அதே நான் தான் சொன்னேன். நாஜஸ் தெரிஞ்சிட்டாங்க. கதை தான் இது. ஆக விஜய் எல்லா இடங்களிலும் போகிற இடங்கள்லாம் காவு வாங்குவதற்கு நிறுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. அரசு அவர்கள் கேட்கிற நேரங்களில் அனுமதி வழங்கக்கூடாது. என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க, இன்னும் 3 மாசம் கூட கிடையாது தேர்தலை சந்திப்பதற்கு, வேற வழியே கிடையாது. அப்ப நீங்க இந்த விஜய் என்கிற மனிதர் இனிமே பாருங்க, ஏற்கனவே மக்கள் சந்திப்புக்கு தடை போட்டாச்சா, வாய்ப்பு இல்லாம போச்சா? எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க எல்லா கட்சியும் கூட்டம் நடத்துதுங்க, எந்த கட்சியிலும் எந்த பிரச்சனையும் வரலைங்க, ஏங்க விஜய்க்கு மட்டும் வருது அப்படின்னா, இதுதான் திட்டமிடாத கூட்டம், இதுதான் அனுபவம் இல்லாத கூட்டம், இது தரங்கட்ட கூட்டம், இது தரிகட்ட கூட்டம், இது வரி கட்டாத கூட்டம், அரசை மதிக்காத கூட்டம், காவல்துறை மதிக்காத கூட்டம், திமிர் பிடிச்ச கூட்டம், கொழுப்பு பிடிச்ச கூட்டம், பணத்திமிரில் ஆடுற கூட்டம், மக்கள் உயிர்களை மதிக்காத கூட்டம். தன் குழந்தை 2.5 வயசு குழந்தை ஒரு லேடி கூட்டு வருது, அது மானங்கட்ட, அது பெத்துதான் எங்கன்னா வாங்கிட்டு வந்துச்சான்னு தெரியல, பல்ல காட்டி பேசுது, நான் எங்க அண்ணனை பார்க்க வந்திருக்கேன், நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம், நாங்க பத்திரமா. உள்ள விட்டு அத்தனை பேர் மீது வழக்கு போடணும். குழந்தைகளை கூட்டிட்டு வரக்கூடாதுன்றது விதி. 2.5 வயசு குழந்தை தோல் மேல தூக்கிட்டு வெயில் மொட்டை வெயில நிக்கிறிய, அந்த குழந்தைக்கு சன்ஸ்ட்ரோக் வந்தா என்ன பண்ணுவ நீ? 20 லட்சம் ஆசையா? மானங்கட்ட பொழப்பா தெரியலையா? அது இப்படி பல பேரை உள்ள அவங்க எல்லாம் முட்டு கொடுக்குறானுங்க. வீடியோ எல்லாம் வைரலா இருக்குங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அத்தனை வீடியோக்களும் இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. குழந்தைய கூட்டு என்னங்க தப்பு? நாங்க தான் பத்திரமா பாத்துக்கிறோம்ல, அண்ணனை பார்க்க வரதான் செய்வாங்க. யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எங்க அண்ணன் தான் முக்கியம், எங்களுக்கு எங்க அண்ணனை பார்க்க வருவோன்னு ஒரு மானங்கட்ட ஒரு பொண்ணு பேசுறா. அவ என்ன ஜென்மம்? அவ அம்மாவும் அப்பாவும் இதை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்களா? அவளை செருப்பால் அடிக்க வேணாமா அவளை? இது ரொம்ப ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த அரசியல் ஆபத்தான அரசியலை நோக்கி விஜய் இளைஞர்களை தப்பா வழிநடத்திட்டே இருக்காரு. நமக்கு ஆதங்கத்தினாலதான் அப்படி பேசுறோம். நமக்கு என்னங்க இருக்கு, எவன் எக்கெடு கெட்டு போனா என்ன அப்படின்னு ஒதுங்கி விஜய் மாதிரி ஓடி ஒளிய முடியாது நம்மளால. தப்பு நடந்தா யார் பண்ணாலும் தப்புன்னு சொல்லித்தான் தீரணும். பத்திரிகையாளர்களா நம்ம இருக்கிறதுல எந்த விதத்துல யூஸ்? பத்திரிகையாளர்கள் மிரட்ட ஆரம்பிச்சானுங்க. ஏன்னா இந்த சூரஜுடைய மரணத்துல அது சம்பந்தமான செய்தி சேகரிக்க வந்தவர்களை காட்டு மிராண்டித்தனமாக மிரட்டுவதும், ஆபாச அர்ச்சனை செய்வதும், காரமலை ஏறி அட்ராசிட்டி பண்ணதும், ரவுடி கூட்டத்தை வச்சிட்டு இருக்கிறாரு. அது ஆதவங்கிற அமாவாசை 420 காசு கொடுத்து ரவுடி கூட்டத்தை வளர்க்குது. அங்க வந்த அத்தனை பேர் மீது வழக்கு பதினோம். அந்த பத்திரிகையாளர்கள் மீது அவர்கள் அடக்குமுறை செய்த அத்தனை பேர் வந்த கார் மேல ஒருத்தர் ஏறினா ஒரு 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 புறம்போக்கு அவனை பொறுக்கின்னு சொல்லாமா, அவனை ரவுடின்னு சொல்லாமா, அவன் யாருன்னு சொல்றதுன்னு தெரியல. அவனை போலீஸ் இறங்குன்னு ரொம்ப அப்படியே கெஞ்சிக்கிட்டு இருக்கு. 4 சாத்தணும், நாளைக்கு மாவு கட்டு போட வைக்கணும். இதை செஞ்சாதான் பயம் வரும். ஊடகம் எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டிதான் ஆகணும். அப்ப வெளிச்சம் போட்டு காட்டுவதை மறைக்கிறீங்கன்னா நீங்க தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். அந்த மரணம் அடைஞ்ச இளைஞருக்கு ஆறுதல் கூட சொல்லங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒருத்த கூட வீட்டு வாசல் போய் நிக்கலங்க. செய்ய வேண்டிய விஜய் ஓடி போயிட்டாரு. இப்ப எங்க இருக்காரு? இந்த தலைமறைவா இருக்கார். அவர் வெளியில வரலன்னா தலைமறைவா தான் இருக்காருன்னு அர்த்தம். எனக்கு தெரியல அவர் எங்க இருக்காருன்னு. என் பார்வையில அவர் தலைமறைவாக மீண்டும் ஓடி ஒளிந்து விட்டார். ஒரு மரணம் நடந்தோன்னு ஓடி ஒளிஞ்சிட்டாரு. ஏற்கனவே 41 மரணத்துக்கு டெல்லியில சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதை சிபிஐ என்ன எந்த நோக்கத்தில் எடுக்கும்? இது யார் காரணம்னு சொல்லுவாங்க? திமுக சதின்னு சொல்லுவாங்களா? திமுக மீது பழி போட முயற்சி எடுப்பாங்களா? நேரம் கேட்டது இவர்கள். 12ல இருந்து 3 நேரம் கேட்டது தாவேக்காவுடைய தற்குறி கும்பல். அந்த தற்குறி மாவட்ட செயலாளர் சூடு சொரணை இல்லாம சோத்துல உப்பு போட்டு தின்றானான்னு தெரியல. ஆளை கொள்வதற்காக, காவு வாங்குவதற்காக கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேல மயங்கி விழுந்திருக்காங்க. அது இன்னும் வரல, அப்படியே அதை மறைச்சிட்டாங்க. பெண்கள் மயங்கி விழுந்திருக்காங்க. எல்லா கூட்டங்களும் நடக்குதுங்க. மற்ற கட்சிகள்ல நடக்காதுன்னா அவர்கள்லாம் தொண்டர்கள், ஒழுங்கை கடைபிடிப்பவர்கள். எல்லா கட்சிகளும் நேர்மையாக சரியாக மாலை நேரத்துல 4 மணிக்கு மேல கூட்டத்தை ஆரம்பிச்சு 6-7 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணிக்கு விட்டுருது. உங்க நொண்ணனுக்கு தான் முடியாது இல்ல. 6 மணிக்கு மேல கை நடுங்கும், கால் நடுங்கும், பேச்சு வராது, ராத்திரில தெரியாது, எதிர யார் நிக்கிறான்னு தெரியாது. உடனே போய் ரூம்ல போய் பதுங்கிடுவாரு 6 மணிக்கு மேல. இனிமேலும் இவர்களுக்கு இந்த மாதிரி கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு சந்தேகம் தான். காவல்துறை இனிமே இவர்களுக்கு இண்டோர்ல தான் வச்சுக்கணும். ஏன் இப்ப நீங்க 5000 பேர் தான் வச்சுக்கிறோம், காலேஜ் ஆடிட்டோரியத்திலயோ இல்ல ஒரு அரங்கத்திலயோ நடத்திருக்கலாமே. மொட்டை வெயில் நடத்துறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரோன் தான் காரணம். ட்ரோன் விட்டு இவர்கள் தன்னுடைய
செல்வாக்கை காட்டிக் கொள்வதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையில ஒரு அப்பாவி உயிர் பலியாயிருக்கு. இதுக்கு மேல இந்த கட்சி தேவையாங்க? இதுக்கு மேல இந்த மானங்கட்ட நபர்கள் முட்டு கொடுக்க வருவாங்களா? நிர்மல்குமார் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு உடல்நல குறைவு ஏற்கனவே இருந்துச்சுன்னு 4 பேரை தூண்டி விடுறானுங்க. அங்க பேசுற நண்பர்கள் எல்லாம் அந்த இறந்து போன சுராஜுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த பிரச்சனையும் நல்லா ஆரோக்கியமா இருந்தார். காலையில கூட என்கிட்ட பேசிட்டு போனாரு. முதலமைச்சர் கொடுத்த 5000 வந்துச்சான்னு கேட்டு போனாரு. அந்த அம்மா கண்ணீரோட சொல்லுது. இதெல்லாம் நடந்தும் கூட வாய் திறக்க வேண்டிய விஜய் மௌனமாக இருக்கிறார், ஓடி ஒளிந்து கொண்டார், தலைமறைவாக இருக்கிறார். இந்த மாதிரி ஜென்மம் தேவையா? ஒரு கூட்டம் நடத்த துப்பு கிடையாது. ஒரு 5000 பேரை திரட்டி கூட்டம் நடத்த துப்பு இல்ல. நாட்டை ஆகணும்னு ஆசைப்படுற வெக்கமா இல்ல? என்ன ஜென்மம்? சூடு சொரணம் இருக்கிறவன் இதை செய்யவே மாட்டான். விஜய் ஆபத்தானவர். அது வெளியில கண்டிப்பாக எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காரு. ஒரு கூட்டத்திலையும் தான் ஆபத்தானவன், தான் மக்களை கொன்று தன் பசியை தீர்த்து கொள்ளுகிற அகோர கொலைப்பசி உள்ளவன் அப்படின்னு மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டே இருக்காரு. இந்த அப்பாவி குடும்பத்துக்கு அரசாங்கம் என்ன உதவி செய்ய போகுது? விஜய் கோடி கோடியாக ஊழல் பண்ணி, அதாவது பிளாக்ல டிக்கெட் வித்து கோடி கோடியாக கொள்ளையடித்து வைத்திருக்கிறார். இப்ப தொண்டர்கள்ட்ட காசை 2 கோடி 1 கோடின்னு உருவி வச்சிருக்காரு. 100 ரூபாய் ஃபார்ம் வித்து கோடி கோடியாக கொள்ளையடிச்சிருக்காருல, அந்த பணத்துல இருந்து அந்த குடும்பத்துக்கு ஏதாவது கொடுப்பார்களா, அறிவிப்பார்களா என்று நாடே காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மரணம், இந்த பலி இதோடு நிறுத்தணும். இதுக்கு மேல தாவேக்காக எங்கும் அனுமதி கொடுக்காதீங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுமதி இல்லை, கூட்டங்கள் நடத்த அனுமதி இல்லை. இனி காணொலி வாயிலாவே பேசிட்டோம். வீட்டுக்குள்ள உட்காந்து பேச சொல்லுங்க. அதுதான் அவருக்கு சரியான போக்கு. அலர்ஜி, மக்களை சந்தித்தால் அலர்ஜி, தொண்டர்களை சந்தித்தால் அலர்ஜி, கட்சிக்காரனை பார்த்தா அலர்ஜி. ஆனா திமுகவை பார்த்தா மட்டும் மகிழ்ச்சி. திமுகவை பத்தி திட்டிகிட்டே இருந்தா சந்தோஷம், மகிழ்ச்சி. தீய சக்தி, நான் தூய சக்தின்னு சொல்லுகிறார்ல, அவர் தூய சக்தி அல்ல, மாய சக்தி. மாயமாக இப்ப இருக்கிறார். எங்க இருக்காருன்னு எவனுக்கும் தெரியாது. புசிக்கு தெரியாத, அந்த அமாவாசை ஆதவுக்கு தெரியாது, நிர்மல்குமாருக்கு தெரியாது. இப்ப சமீபத்துல முட்டு கொடுக்க புதிதாக வந்திருக்கிற நிறைய மீடியா நண்பர்களுக்கும் தெரியாது. முட்டு கொடுக்கிற நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் என்னென்ன கொடுத்தாங்க, ஏது கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஏதோ பண்ணிட்டு போட்டோம். ஆனால் நியாயமாக பேசுங்கள். முட்டு கொடுக்கறதுல நீங்க கொடுக்கிற முட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக கொடுங்க. ஆக விஜய் ஆபத்தானவர். விஜயனுடைய ஆபத்தான சின்னம். ஏன்னா காதை கிழிக்குது, இரிட்டேட் ஏற்படுத்துது, இயல்பு வாழ்க்கை பாதிக்குது. இப்படிப்பட்டவர்கள் எந்த அதிகாரத்துக்கும் வரக்கூடாது. தப்பி தவறி கூட ஒரு அதிகாரத்துக்கு இவர்கள் வந்துவிட்டால் அந்த நாடும் அந்த பகுதி மக்களும் நாசமாய் போவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.